சபையோர் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய ஆசான் தங்கப்பாண்டியன் நான் வணங்கி என்னோட உரையை துவக்கிறேன். பொதுவாக ஒருத்தருக்கு எப்போ திருப்பு முனை வருது வாழ்க்கையில், டக்குன்னு டேர்னிங் பாயிண்ட் வருதுன்னு எப்படி சொல்லலாம்? யாராவது தெரியுமா? கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுங்கள். டக்குன்னு நல்லா எப்படியே திருச்சாயா படக்குன்னு எந்திரிச்சு போயிட்டாயா அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? இது யாருக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே காலபுருஷன் தான். காலபுருஷன் அடிச்சுக்க எதுவுமே கிடையாது. ஏன்னான்னு சொல்லுங்கள், யாராவது தெரிஞ்சாலும் சொல்லுங்கள். அந்த திசை அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அது லக்கணத்துக்கு நல்லா இருக்கணும்ல. பொதுவாக பாக்கியன்ற ஸ்தானத்தை நமக்கு எதுக்கு அப்புறம் காலபுருஷத்தில் வச்சுருக்காங்க? பாக்கியன்ற ஸ்தானம் அது எந்ததுக்கு அப்புறம் வருது? எட்டுன்னா என்னன்னா அவமானம் வருதா? அப்போ ஒருத்தர் எப்போ அவமானத்தை சந்தித்தானோ அதுக்கப்புறம் தான் அவனுக்கு வாழ்க்கையில் உயர்வா. சரிங்களா? இப்போ நல்லா தெரிஞ்சுக்கங்க, அஷ்டமாதிபதி ஒருத்தருக்கு சில நேரங்களில் சூப்பராக திருப்பணியை கொடுக்குற அஷ்டமாதிபதி மட்டும்தான். ஏன்னா அஷ்டமாதிபதி 5, 9, 11 உட்காந்துடணும். ஒரு லக்கணத்தில் கூட உட்காரலாம். 5, 9, 11 உட்காந்து அதுக்கு அஷ்டமத்தில் கோச்சாரத்தில் குருவோ சனியோ வர காலத்தில் அவனுக்கு வாழ்வில் திருப்பணம் உண்டாகும். நீங்கள் கொஞ்சம் ஆய்வு பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அடுத்த மீட்டிங் வரும்போது தயவுசெய்து என்கிட்ட சொல்லுங்கள். நான் ஒரு 10-15 தான் வச்சுருக்கேன். அதே போல் சூப்பராக வேலை செய்தது. என்ன அஷ்டமத்து அட்டமதி போய் 5ல் உட்காந்துட்டாரு, பூர்வீகம் போச்சு, அது போயிட்டு போகுது. ஆனால் அவனுக்கு வாழ்க்கையில் நல்ல திருப்பு முனையை கொடுக்குறாரு. இது ஒரு அது. அதே நேரத்தில் யாருக்கு சனி சந்திரன் சேர்க்க இருந்து, ரெண்டாவது இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த அட்டமாதிபதியை லக்ன சுபரோ அல்லது இயற்கை சுபரோ பார்க்கணும். பொதுவாக இயற்கை சுபர் பார்த்து கோச்சாரத்தில் ஏதாவது அஷ்டமத்தில் சனி பகவான் வரணும். அப்படி இல்லைன்னா அவங்களோட லக்ன சுபரை அந்த அஷ்டமாதிபதியை பார்க்கணும். பார்க்கும்போது தான் இது வேலை செய்ய ஒன்று. அதே போல் சனி சந்திரன் சேர்க்க இருந்து அதை ஒரு சுபகரகம் தொடர்பு கொண்டு, அது லக்ன சுபரோ அல்லது கோச்சார சுபரோ, இயற்கை சுபர்னாலும் சரி தான். இயற்கை சுபர் யார்? குரு, சுக்கிரன், தனித்த புதன், வளர்பிறை சந்திரன், இவங்க 4 பேர். இது ஜாதகத்தில் தொடர்பானாலும் சரி, இல்லை கோச்சாரத்தில் தொடர்பானாலும் சரி. ஆகி வர்ற காலத்தில் இந்த 7.5 சனி காலங்களில் பூராமே ஒரு வாழ்க்கையில் திருப்பு முனை ஏற்படும். இது எப்படி ஏற்படும்? வேலையில் சந்திரனை இடமாற்றம், தொழிலில் வேறு இடத்துக்கு மாறி திருப்பு முனை வரும். உட்காந்த இடத்துல யாருக்கும் திருப்பு முனை வராது. இது ஒன்று. சரி, பரிகாரம் அப்படின்ற விஷயத்துக்குள்ளே கொஞ்சம் போகலாம். பரிகாரம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எப்போ செஞ்சால் கரெக்டாக வேலை செய்யும்? பரிகாரம் வந்தவங்களே எல்லாருக்கும் சொல்கிறோம், இதை செய்யுங்க அதை செய்யுங்க, இந்த கோயிலுக்கு அந்த கோயில் போகணும். அதை எப்போ நம்ம தேர்ந்தெடுக்கிறது? சொல்லுங்கள், யாராவது சொல்லுங்கள், எப்போ தேர்ந்தெடுக்கிறது? இதுக்கு யார்? காலபுருஷனை நிவர்த்தி தராசை எங்கே வச்சுருக்காங்க? 7. தராசை என்ன லக்கணத்துக்கு 7 தானே தராசை நிவர்த்தின்னு என்ன பேலன்ஸ் பண்ணுற இடத்த 7 தானே வச்சுருக்கிறது. எங்கே வச்சுருக்காங்க? லக்கணத்துக்கு 7 தானே வச்சுருக்காங்க. பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம் தான் நிவர்த்தி ஸ்தானம். நிவர்த்தி ஸ்தானன்றது 7ஆம் இடம் தான். சொல்லுங்கள், எப்போ இது பண்ணலாம்? பரிகாரம் அப்படின்னா எப்போ பண்ணலாம்? 2 விஷயந்தான். ரொம்ப சிம்பிளாக எடுத்துங்க. ஒரு லக்னத்துக்கும் பாக்கியாதிபதியை பார்த்துக்குங்க. அவங்க மாத கரகமாக வருட கரகமான்னு பார்த்துக்குங்க. மாத கரகமாக இருந்தால் அது எப்போ கோச்சாரத்தில் பலமாக வருதோ அந்த காலம் பூரா பரிகாரம் பண்ணுங்கள், சூப்பராக வேலை செய்யும். அது இன்னொன்று விஷயம் இருக்குது. எந்த கிரகத்துக்கு பரிகாரம் பண்ணுறோமோ அந்த கிரகத்துக்கு பாக்கியம் ஒழுகணும். நின்ற கிரகத்துக்கு பாக்கியாதிபதி பார்க்கணும். லக்கணத்துக்கு பாக்கியாதிபதி எடுத்து நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வேலை கேட்காது. எந்த கிரகம் நிற்கிதோ அதுக்கு, எந்த கிரகத்தை நம்ம பரிகாரம் பண்ணுறோமோ அதுக்கு பாக்கியாதிபதி பலமாகணும் கோச்சாரத்தில். அப்போ போய் பரிகாரம் பண்ணிங்கன்னா வேலை செய்யும். சரி, வருஷ கிரகமாச்சு, பாக்கியாதிபதி என்ன பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோச்சாரத்தில் எப்போ சந்திரன் போய் பார்க்குதோ. ஏன்னா நம்ம கோயிலில் போனால் எதுக்கு அர்ச்சனை பண்ணுறோம்? ஏன் லக்னத்துக்கு பண்ணுறதில்ல? ராசி சுற்றி வரதெல்லாம் அடுத்த விஷயம் இருக்கும். குரு காலபுருஷனோட என்ன இடம்? காலபுருஷனோ 9வது இடம். குரு தான் புராதன கோயில்கள் பூரா குரு தான். 5ன்றது குலதெய்வ கோயில். அப்போ கோயில் அப்படின்ற அதிபதி போய் எங்கே உச்சமாகறாரு? சந்திரன் வீட்டில் தானே உச்சமாகறாரு. அப்போ சந்திரன் தொடர்பு கொள்ளும் போது பண்ணால் சிறப்பாக இருக்கும். சரி, இன்னொரு விஷயம், ராகு கேது தசை நடக்குது. இப்போ கேது தசை நடந்தால் என்ன பரிகாரம் சொல்லி அனுப்பிங்க டக்குன்னு? விநாயகர் கோயிலுக்கு போ. வேறு? சரி, சர்ச்சுக்கு போங்க. வேறு? நல்லா பாருங்கள், ராகு திசையோ கேது திசையோ நடந்தால், ராகு கேதுன்றது 2 துண்டாக்கப்பட்ட சர்ப்பம் தானே. நல்லா பார்த்துங்க, கேது தசை நடந்தாலும் சரி, அதில் 7 வருஷம்னா பாதி 3.5 வருஷம் அது ராகுவாக தான் வேலை செய்யும். மிச்சம் 3.5 வருஷம் தான் கேதுவாக தான் செய்யும்.
அதே போல் ராகு தசைலாம் பாருங்கள், ஒரு ஒரு 18 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 9 வருஷம் வந்து உங்களுக்கு வந்து கேதுவா வேலை செய்யும், அப்புறம் ராகு வேலை செய்யும். அது வந்து சுபர்கள் பார்க்குறது, அது இருக்கிற வீட்டை பொறுத்து பலன் மாறும். அது இல்லை அதுதான் சொல்கிறேன், அது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். நீங்கள் அப்போ வர்றவங்களை கவனிங்க, அவங்க என்ன கலர் ட்ரெஸ் போட்டு வராங்க, கோடு போட்ட சட்டை போட்டு வராரு அப்படின்னா அங்கே வந்து ராகு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம், ராகு வாங்கிக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். தசாபதி நடக்கும்போது கட்டம் போட்டாருன்னா அங்கே கேதுவா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். இதெல்லாம் நம்மளோட நிமித்த சூட்சுமங்கள், இதை கொஞ்சம் அறிஞ்சிக்கணும். அதே போல் கேதசை நடக்கும்போது நீங்கள் காலபைரவரை தான் போய் கும்பிட சொல்லணும், இல்லை காளியை கும்பிட சொல்லணும். அங்கே போய் விநாயகரை கும்பிட சொல்லாங்க, சூப்பராக வேலை செய்யும். ஏன்னா அந்த திசைக்கு பேலன்ஸில் யார் உட்காந்துருக்கா? கேது நடத்துகிறாருன்னா அதுக்கு நிவர்த்தியில் எங்கே யார் உட்காந்துருக்கா? ராகு தானே இருப்பார். கேதுக்கு மேலே 180 டிகிரி யார் இருப்பா? கேதுக்கு 180 ராகு இருப்பார். அப்போ ராகுவை தான் நம்ம பிடிக்கணும் நிவர்த்திக்கு. போய் கேதுவையே பிடிச்சிக்கிட்டு இருந்தோம்னா அது கொஞ்சம் வேலை செய்யாது. இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக எடுத்து பாருங்கள், பலன் சொல்லுங்கள், நல்லா வேலை செய்யாது. சரிங்களா? இப்போ அதே போல் பார்த்தீங்கன்னா தலைவர் சொன்ன போது சந்திரநாடி, இந்த சந்திரநாடி எடுக்கும்போது நான் ஒரு சின்ன சூட்சுமத்தை கையாளுவேன். இப்போ எங்கள் குருநார் தங்கப்பண்ண என்ன கோச்சார் ராகுன்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. கோச்சார் ராகு ஆமாம். இன்றைக்கி நம்ம வராங்க அப்படின்னோம்னா அவங்க லக்னத்துக்கு ராசிக்கும் கோச்சார் ராகு என்னென்ன பாவத்தை இயக்குதுன்னு பார்க்கணும். அதே பாவத்தில் இன்றைக்கி சந்திரன் போய்கிட்டு இருக்காருன்னு வைங்களேன், அவங்க கேள்வி கேட்குற நேரம் அன்றைக்கி அதுதான் அவங்களோட ஆணித்தனமான கேள்வியாக இருக்கும். இதை கொஞ்சம் கடைபிடிச்சு பாருங்கள், ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஓகே, வாய்ப்புக்கு நன்றி கூட விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.